திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருவம்பாவை பாடல்கள் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 3வது பாடல் முத்தன்ன வெண்ணகையா என்று சொல்லக்கூடிய பாடல். நம்ம முதல் பாசுரத்துல வெளியே நிற்கிற தோழிகள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து சொல்வதாக அமைந்திருந்தது. 2வது பாட்டுல வெளியே நிற்கிற தோழிகள் எழுப்ப வந்திருக்கக்கூடிய தோழிகளும் பேசுறாங்க, அதற்கு உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழியும் பதில் சொல்வது மாதிரி அமைந்திருந்தது. இந்த 3வது பாடலும் 2 தோழிகளும் உரையாடுவது போலதான் அமைந்திருக்கிறது. அதாவது வெளியே நிற்கிற தோழியும் பேசுறாங்க, அதற்கு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியும் எழுந்து வந்து பதில் சொல்வது மாதிரி அமைந்திருக்கு. அந்த விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். இந்த பாடல் வரிகளை கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பாருங்க. திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தழியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய். நீராடுவதற்காக செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் இப்ப உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியுடைய வீட்டு முன்னால நிக்கிறாங்க. வீட்டு வாசல்ல இந்த தோழிகள் எல்லாம் நிக்கிறாங்க. இப்போ உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை பார்த்து வெளியே நிக்கிற தோழிகள் சொல்றாங்க, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் அப்படின்றாங்க. முத்து போன்ற வெண்மையான அழகான பற்களை உடையவளே, அழகான புன்சிரிப்பு சிரிக்கக்கூடியவளே, இதுக்கு முன்னாலெல்லாம் எங்களுக்கு முன்னாலேயே நீ எந்திரிச்சிருவ. முன் வந்து எதிர் எழுந்தன், இதுக்கு முன்னாலெல்லாம் எங்களுக்கு முன்னாலேயே வந்து எழுந்திரிச்சு தயாரா இருப்ப. அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி, சிவபெருமான் எனக்கு தலைவன், அவன் எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், அவன் எனக்கு அமுதன் போன்றவன், அப்படி எல்லாம் இனிக்க இனிக்க பேசுவ, தித்திக்க பேசுவாய் அப்படின்றாங்க. சிவபெருமான் எனக்கு வந்து தலைவன், அவன் எனக்கு அமுதத்தை போன்றவன், ஆனந்தத்தை தரக்கூடியவன் அப்படின்லாம் இனிக்க இனிக்க பேசுவியே, இன்னைக்கு என்னடானா உள்ள உறங்கிட்டு இருக்கியே, வந்து உன் கடை திறவாய், சீக்கிரம் எழுந்து வந்து கதவை தர அப்படின்னு சொல்லி வெளியே நிக்கிற தோழிகள் எல்லாம் சொல்றாங்க. அதற்கு உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி எழுந்து வந்து பதில் சொல்றான். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் அப்படின்றாங்க. பத்துடையீர், இதற்கு 2 அர்த்தம் இருக்கு. நீங்க சிவபெருமான் மேல அதிக பற்று உடையவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீங்கள் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய 10 இலக்கணங்களையும் உடையவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். பத்துடையீர் ஈசன், நீங்கள் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய 10 வகை இலக்கணங்களையும் உடையவர்கள். நீங்க சிவபெருமான் மேல அதிக பற்று உடையவர்கள். பத்துடையீர் ஈசன் பல அடியீர், நீங்கள்லாம் பழைய அடியார்கள், நெடுங்காலமாக இந்த விரத முறைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு வருகிறீர்கள். பலகாலமாக நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி நோன்பிருந்து அவரை வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விரத முறைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல கடைபிடிக்கக்கூடிய நீதிகள் முறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, பல அடியீர் பாங்குடையீர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் எல்லாம் பழைய அடியார்கள், ரொம்ப காலமாக இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. புத்தடியோம் அப்படின்றாங்க. ஆனா நான் புது அடிய, எனக்கு இதெல்லாம் புதுசு. புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்ற. ஆனா நீங்கெல்லாம் பழைய அடியார்கள், ஆனா நான் புது அடிய, நான் இப்பதான் இந்த நோன்பெல்லாம் இருக்கிறேன், எனக்கு அந்த விரத முறைகள் எல்லாம் தெரியாது, நான் புது அடிய, அதனால நான் ஏதோ தெரியாம தவறு செஞ்சுட்டேன், அதை மன்னிச்சிருங்க. புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் போதாதோ, அதனால நான் தெரியாம ஏதாவது தவறு பண்ணியிருந்தா நீங்க அதை மன்னிச்சு என்னை ஆட்கொள்ளுங்கள், என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க, நான் ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் இந்த வரியில சொல்றாங்க, புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. அடுத்து வெளியே நிக்கிற தோழி பதில் சொல்றாங்க. எழுப்பு வந்தாங்கல்ல தோழிகள், அந்த வெளியே நிக்கிற தோழிகள் சொல்றாங்க, எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ அப்படின்றாங்க. சரி சரி, நீ ஏதோ கொஞ்சம் அசதியில தூங்கிட்ட, அதனால ஒண்ணும் இல்லை, நீ சிவபெருமான் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிற அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீ அவர் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஏதோ அசதியா தூங்கிட்ட, அதனால ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு எழுந்து வந்த அந்த தோழி பதில் சொல்றா, அதாவது உறங்கிட்டு இருந்தவ எழுந்து வந்தால அந்த தோழி இதற்கு பதில் சொல்றா, சரி சரி, இங்க என்ன வெட்டி பேச்சு, இது எதுக்கு இப்படி வீண் பேச்செல்லாம் எதுக்கு, இது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நேரம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை,
சித்தம் தன்னுடைய உள்ளத்திலே தூய்மை உடையவர்கள், உள்ள தூய்மை உடையவர்கள்லாம் சிவபெருமானை பாடக்கூடிய நேரம். அந்த நேரத்துல போய் இங்க என்ன வெட்டி பேச்சு, வாங்க நீராடலாம், வாங்க சிவபெருமானை போற்றி பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து நின்ன அந்த தோழி பதில் சொல்றான். இதற்கு எழுப்புவதற்காக வந்தாங்க இல்லையா, அந்த தோழி திருப்பி சொல்றாங்க, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், உன்னை எழுப்பலான்னு நாங்க வந்தோம், அதற்கு எங்களுக்கே நீ அறிவுரை கூறுற பத்தியா, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.